ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க, இல்லை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, டெவலப்பர் ரோலோ இல்லை எம்எல் இன்ஜினியர் ரோலோ. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கரண்ட்டாக நான் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூசர் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான். ஃப்ரெஷருக்கு நீங்கள் வந்து பேசிக் கான்செப்ட்ஸை தரவா வச்சுட்டு நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணீங்க, என்ன லெவலில் ட்ரைனிங் அப்பாக்ஸ் வந்து எந்த லெவலில் கொடுத்தீங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்தது, எந்த அளவுக்கு அக்யூரசி கொடுத்தது, எந்த டேட்டா செட்டோட சைஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா, ஸோ அவங்களும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து என்ன அந்த இஷ்யூவை வந்து எப்படி சால்வ் பண்ணீங்க, அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து ஏஐ டெவலப்பர், இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர் அப்படின்னாவே ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து ஜென்ஏ அண்ட் எல்எல்எம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல இருந்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அது இல்லாம கால் பண்ணும் போதே நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும் போதே வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க அதுல ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா, அவ்வளவுதான் கேக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை நார்மலாக டெவலப்பர் ரோல், இன்ஜினியர் ரோல்னாவே இது வந்து இப்போ வந்து காமனாக வந்து, ஆனால் வந்து ஜென்ஏ எல்எல்எம் எல்லாம் இப்போ தான் வந்தது. அதை வந்து கம்பெனி சைடை வந்து அவங்க வந்து இன்னும் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அதில் வந்து அவங்க எப்படி எல்எல்எம் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சிலருக்கு இது புரிஞ்சா அந்த மாதிரி வந்து இன்டர்வியூ இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனா வந்து நான் ரெடி டு லேர்ன், எல்லாருமே வந்து லேர்ன் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஆனா வந்து யாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. சீனியர்ஸே வந்து அந்த இன்டர்வியூவரே வந்து அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணவங்க எப்படி வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிட்டு பண்ண முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அன்ஸ்கில் பர்சன்லாம் யாரும் இங்க இல்லை. ஸோ அதுதான் ப்ராப்ளமே. யாரும் வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏஐ டூல்ஸ் வந்ததுல இருந்து இன்டர்வியூவர்ஸ் வந்து கேண்டிடேட் வந்து அவங்க கேட்கறது எல்லாத்துக்கும் தெரியும், பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் இது பண்றாங்களே தவிர, யாரும் லேர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து யாரும் ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சிம்பிளான ப்ராஜெக்டாவது எல்லாம் இல்லைன்னா ஜென்ஏல பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்களோ, அதை எப்படி சால்வ் பண்ணீங்களோ, அதை வந்து உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த இதை வந்து அது சின்ன இஷ்யூவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதை நான் சால்வ் பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. அதுல என்ன டெக்னிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க வந்து அதை வந்து அவங்க வந்து ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. ஸோ அதனால அது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திடீர்னு வந்து இதெல்லாம் ஒரு இது இருக்கும். அப்புறம் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ண கோடிங் பார்ட்ல ஏதாவது ஒரு 4 லைன் கோட் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அப்படிதான் ஒரு இன்டர்வியூ இருந்தது. அந்த இதுல நான் அப்ப வந்து என்ன இப்படிலாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக் ஆயிருச்சு. ஸோ அதனால அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்டார்டிங்ல மோஸ்டா வந்து காமன் கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கும்னா, நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து தான் மேஜரா கேட்பாங்க. என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணீங்க, அது எந்த ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி, ஜிபியூல ரன் பண்ணீங்களா இல்ல வந்து நார்மல் இதுல ரன் பண்ணீங்களா, சர்வர் வந்து எவ்வளவு டைம் எடுக்கும், அதுல வந்து எப்படி ரன் பண்ணீங்க, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுலயே நீங்க நல்லா அந்த மாடலோட மெமரி சைஸ் என்ன, ஃபைன் டியூன் பண்ண மாடல் ஃபைன் டியூன் பண்றதுக்கு என்ன மாடல் வந்து யூஸ் பண்ணீங்க, இது வந்து உங்களுக்கு வந்து நார்மலா வந்து நிறைய டுட்டோரியல்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் இந்த இதை வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்க வந்து இப்போ டீப் லேர்னிங் பேஸ்டு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா,
கண்டிப்பா வந்து இந்த மாடல்ஸ்லாம் இருக்கும்ல, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ல, அதுக்கப்புறமேட்டுக்கு இமேஜ் கிளாசிஃபிகேஷன்லலாம் நெறைய ப்ரீ ட்ரெய்ன் மாடல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாடல்ஸ் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அதுல வந்து அந்த ஆர்க்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் சுத்தமா தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு இமேஜ்நெட் மாடல், அதுக்கப்புறமேட்டுக்கு யோலோ மாடல் இதுல இருந்து தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மத்ததெல்லாம் நேம்ஸ் தெரியும். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு டெப்த்தாலாம் தெரியாது. ஸோ அதனால வந்து நான் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசா ஐடியா இல்லாதனால அந்த மாரி போயிருச்சு. எனக்கு ஸ்கிப் ஆயிருச்சு அந்த இன்டர்வியூஸ்லாம். அப்புறம் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் வந்து இப்போ வந்து ஒரு டிஎல் ரோலுக்கோ, இல்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேல ஒரு டீம் மேனேஜ் பண்ற லெவலுக்கோ வந்து எடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் லெவல் வந்து ரொம்ப பாக்குறாங்க. எனக்கு வந்து கம்யூனிகேஷன்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, ஸோ ஒரு சில இன்டர்வியூல கம்யூனிகேஷனுக்கு போயிருச்சு. ஸோ இதுவும் நீங்க நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க கம்யூனிகேஷன் நீங்க பெட்டர் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரியுதோ இல்லையோ எப்படியோ கிளியர் பண்ணிடலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லி. ஸோ நமக்கு பேச தெரிஞ்சா போதும்ல அவங்கள்ட்ட. நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி வந்து நம்ப வச்சிடலாம். ஸோ அதனால நீங்க வந்து ஒருவேளை கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரா இல்லைன்னா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணு. ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனா கண்டிப்பா வந்து 100% இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் வந்து இருந்தா எதுவுமே தெரியாம நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் இல்ல. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து பேசிக் லெவல்ல தெரிஞ்சு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நல்லா இருந்ததுன்னா ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் என்னென்ன, அதோட ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறமேட்டு பேசிக்கா வந்து அந்த எந்த லெவல்ல ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு எல்எல்எம்ல ஏதாவது ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் எல்எல்எம்ல டோக்கனைசேஷன், எம்படிங்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன வெக்டர்ஸா கன்வெர்ட் பண்றது, அந்த வெக்டர்ஸ் எதுக்காக கன்வெர்ட் பண்றோம், அது எதுல ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டீடைல்டு இன்ஃபர்மேஷன், அந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஏஐ இன்டர்வியூஸ் கரண்டா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ வந்து சாட்ஜிபிடி ஏஐ டூல்ஸ்லாம் வரவும் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் வந்து நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து தப்பா சொல்லிட்டாலும் ஓகே உங்களுக்கு தெரியல ஒருவேளை ஏஐ டூல் வச்சுதான் வந்து இவங்க ஒர்க் பண்ணாங்களோ என்னவோ அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னதான் ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் ஏஐ டெவலப்பரா நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ல ஜாப் சர்ச் பண்றது நமக்கே வந்து ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ கரண்ட் சினாரியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.